கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னத பாட்டில் ஒரு வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஒரு உண்மையான நேசத்தை மிகப்பெரிய தண்ணீர் வந்து கூட அழித்து விட முடியாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தியெல்லாம் கொடுத்தாலும் கூட அந்த நேசத்தை சேதப்படுத்தி விட முடியாது, அல்லது முற்றிலுமாக அழித்து விட முடியாது. ஒரு மனிதன் மேல் வைத்திருக்கிற நேசம் அதை விட பெரியது சிருஷ்டிகர்த்தர் மக்கள் மேல் வைத்திருக்கிற நேசம். தேவன் நம்மை நேசிக்கிற தேவன். அவர் கடிந்து கொள்கிற தேவன் அல்ல, அவர் பாடுபடுத்துகிற தேவன் அல்ல, கொடுமைப்படுத்துகிற தேவன் அல்ல, வரி வசூலிக்கிற தெய்வம் அல்ல. நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவதற்கு நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தன்னை துதிப்பதற்கு ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆதாம் மூலமாக ஒரு பெரிய திரளான மனு குலத்தை கர்த்தர் உருவாக்கி அவர்களுக்குனே ஒரு பூமியை வைக்கிறார். இந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படியான அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுகையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மனிதர்கள் தன்னை துதிக்கணும், தன்னோடு பேசணும், தன்னோடு கூட நேரம் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை குறித்து ஒரு நேசத்தை கர்த்தர் வைக்கிறார். நேசம், அன்பு இதெல்லாம் தெய்வத்திலே தான் வருது, மனுஷன்கிட்டேருந்து வரல. ஒரு நேசம் என்பது ஒரு பாசம் அல்லது ஒரு அன்பு, இவைகள் எல்லாமே, இந்த கரிசனை, இது எல்லாமே சிருஷ்டிகர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் நேசம் வைக்கிற தேவன், அவர் நேசர், ஆத்தும நேசர், ஆத்துமாக்களை நேசிக்கிறவர். அவருடைய நேசத்துக்கு அளவே இல்லை, அவன் நம்மேல் வைத்திருக்கிற பிரியத்துக்கு அளவே இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர்கள் காயங்களை கட்டுகிறார், அவருடைய வேதனைகளை மாற்றுகிறார். அவர்கள் தவறி போனாலும் கூட, தப்பு செய்தாலும் கூட, வேறு பாதையிலே கடந்து சென்றாலும் கூட அவர்களுக்காக பிரயாசப்பட்டு தன்னை மேய்ப்பனாக உருவகப்படுத்தி அவைகளை ஆடுகளைப் போல நினைத்து அவைகளை சரியாய் வழி நடத்தி தன்னோடு வைத்து கொள்ள விரும்புகிறார். தெய்வத்தோடு என்றும் இருப்பதுதான் நித்திய ஜீவன். தெய்வத்தோடு என்றும் வாழ்வதுதான் நித்திய ஜீவன். அதான் சொர்க்கம், அதான் பரலோகம். இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்ததான் இயேசு குமாரனாக பூமிக்கு வந்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார், இரத்த சிந்தினார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே, அந்த மிகப்பெரிய நேசத்தினாலே, அந்த மிகப்பெரிய நேசத்தினாலே, அந்த மகா பெரிய நேசத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது, மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தரோடு தெய்வத்தோடு என்றும் நாம் வாழ்வதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை நேசம் நம்மை வழி நடத்துகிறது. அந்த நேசத்தை நாம் மறக்காமல் இருப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.